ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். உங்களை நினைச்சு நீங்களே ரொம்ப பெருமையா நீங்க நினைச்சிருக்கீங்க இல்ல? எனக்கு என்னன்னா, எனக்கே ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஒரு சைல்டு ஆக்டரா இருக்கிறீங்க, அப்புறம் டான்ஸரா ரியாலிட்டி ஷோஸ்ல போறீங்க, திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் பிக் பாஸ்லயும் இருந்திருக்கீங்க, சீரியல்ல நடிச்சிருக்கீங்க, படங்கள்ல நடிச்சிருக்கீங்க, அந்த படத்துல பெரிய சூப்பர் ஸ்டாரான விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்க. இல்ல, நான் இதை பெருமையா பார்க்கல. ஏன்னா எனக்கு இன்னும் ஆசை இருக்கு. எனக்கு எப்படின்னா, நான் என்னோட சின்ன வயசுல இதெல்லாம் நடந்துருச்சு. ஸோ எனக்கு இது பெருசாக அதை நான் ஃபீல் பண்ணுறதுக்கோ அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அறிவோ எனக்கு அப்போ இல்லை. ஏன் 2025 அப்படி என்ன கொடுத்துருச்சு உங்களுக்கு? இல்லைங்க, இந்த வருஷம் நிறைய அடி வாங்கியாச்சு. அடி வாங்கிட்டீங்க? ப்ரொஃபஷனல் பர்சனல் எல்லாமே எல்லாத்துலேயும் வாங்கியாச்சு. சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சு. நான் எதை பார்த்தாலும் அப்படிதான் நினைப்பேன். நானும் அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ரொம்ப கிஃப்டடா நினைப்பீங்களே, ஜில்லா புலியிலலாம் நீங்க இருப்பீங்களா? கண்டிப்பா ரொம்ப அந்த கேரக்டர் பத்தி பேசப்படணும். இந்த கேரக்டர் இவன் நடிச்சா அது நின்று பேசிச்சு. இத்தனை வருஷம் ஆயும் அந்த கேரக்டர்ல இவன் நடிச்சான்றது டிவி பார்த்துட்டு அம்மா டிவிக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் போல. அப்புறம் எங்கள் அம்மா எனக்காக இந்த சான்ஸ் தேடி சினிமா ஆஃபீஸ்லாம் போய் அந்த மாதிரி போய் அப்படி வந்துருந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டின்றது வயசுனால வராது, எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் வரும். நம்ம லைஃப்ல எவ்வளோ பட்டிருக்கோமோ, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெச்சூர் ஆகும். இப்படி பண்ணி அது ஒரு தப்பு நடந்ததுனால தானே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே அதை தப்பு பண்ண மாட்டேன்ல அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமான ஒரு டைம் இருக்கு. ஸோ அந்த டைம் கண்டிப்பா வரும். அந்த டைம் வரும்போது அதை கரெக்டா நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகே. வணக்கம் ரவீனா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். சாங்ஸ் நிறையா பண்ணிட்டுருக்கீங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அந்த மாதிரி பார்ப்போம். பட் ஒரு கவர் சாங் மார்க்கெட் பில்லா ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆல்பம் சாங் நான் கேள்விப்பட்டேன். அந்த கௌதம் அப்படிங்கிறவர் அங்கே ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டான்ஸர், அந்த மாதிரியான விஷயங்கள், அவர் டான்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படின்னும் போது நீங்கள் அவர் கூட போயிட்டு இது பண்ணும் போது எனர்ஜி லெவல்லாம் எப்படி மேட்ச் பண்ணீங்க? அந்த விஷயம் எப்படி இருந்தது? ஆக்சுவலி நான் ஆடுவேன். அவரு கூட ஆடும்போது நான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் தான் நேரில் பார்க்குறேன். ஆனால் அவரோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஓகே. நார்மலான ஒரு ஸ்டெப் சும்மா இப்படி திரும்புறதுக்கே அவர் இப்படி திரும்புவார். அந்த எனர்ஜி 10xல இருக்கும். ஓகே. ஸோ அவரோட எனர்ஜிக்கு மேட்ச் பண்ணணும் போது கொஞ்சம் அதிகமாக எனர்ஜி போட வேண்டியது இருந்துச்சு. இஸ் அன் அமேசிங் டான்சர். ஓகே. இப்போ படங்கள் பைலிங்குவல் அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். பட் ஒரு கவர் சாங்கே பைலிங்குவல்லாம் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். எதனால தெலுங்குல தமிழில் ஆல்பம் சாங் தெரியல. சார் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது இந்த சாங் தெலுங்குலும் பண்ணுறோம் தமிழும் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஸோ தெலுங்குல கௌதம் ரொம்ப மாசான ஒரு ஆள். ஸோ அவருக்காக நம்ம தெலுங்குலையும் தமிழில் உங்களுக்காகவும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நல்ல ஐடியாவாக இருக்கே, நான் 2 லாங்குவேஜ்லேயும் பாட்டு பண்ண மாதிரி இருக்கு. ஓகே. இதோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஏதோ 20 hours மேலே போயிட்டே இருந்தது ஒரு அட்ட ஸ்ட்ரெச்சில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ ஷூட்? அவ்வளோதானா? இல்லை ஒரே ஒரு நாள் தான் பண்ணோம். 20 மணி நேரம் ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஆமாம். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 20 மணி நேரம் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம்? லைக் ஷூட்டிங்காக ஆக்டிங்கில் இந்த மாதிரி இருந்திருக்கு. பட் டான்ஸுன்னு வரும்போது இதான் ஃபர்ஸ்ட் டைம். லைக் அந்த ரியாலிட்டி ஷோஸ் பண்ணும்போதும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அப்போ ஆடிட்டு உட்காந்துருவோம். அது ஒரே ஸ்ட்ரெச்சில் 5 minutes ஆடிடுவோம். இது ஒரு 20 hours நம்ம ஷூட் பண்ணுறது, ஆடிட்டே இருப்போம். லஞ்சுனா சாப்பிட்டுட்டு திருப்பி உடனே வந்துடுவோம். ஏன்னா எங்களுக்கு சுத்தமாக டைம் இல்லை. கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ மார்க்கெட்டுன்னும் போது அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நம்ம அனுசரித்து போகணும். நமக்குன்னு ஒரு டைமிங்கும் இருக்கும். எல்லாமே பார்த்து பண்ண வேண்டியதாக இருந்தது. ஓகே. இல்லை அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக 20 hours ஆக்டிங் கூட ஓகே, அது சும்மா பெருசாக ரெஸ்ட் இருக்கும். அப்படிங்கும்போது டான்ஸ்னால் ஃபுல்லாக அதுவும் பாட்டு செம்ம ஃபோர்ஸா இருந்தது. அப்படிங்கும்போது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? எப்படி இருந்தது அந்த 20 hours முடிச்சு பேக் அப்? அப்படின்னு பிஞ்சு போச்சு ஆடி ஆடி. அந்த அன்னைக்கு லாஸ்ட் ஷாட் அப்போ சப்பல் எல்லாம் பிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஏதோ ஒரு ஷாட்டுக்கு சப்பல்லாம் இல்லாம தான் ஆடிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி மொத்தமாக முடிச்ச உடனே அப்பா அவ்வளோதான், இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போடுங்க, எனவே நம்ம போடவே வேணாம் அப்படிதான் இருந்தது. இல்லை ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எப்படின்னா, ஒரு வாட்டி நீங்கள் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வடிவேல் சார் முன்னாடி நீங்கள் பண்ணுவீங்க. வடிவேல் சார் மாதிரி இமிட்டேட்லாம் பண்ணி காட்டுவீங்க.
அதுக்கு அவர் கொடுத்த ரியாக்ஷன் தான் இன்னும் சூப்பரா இருக்கும். அதை நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். நீங்க உங்களுக்கு நான் ஓகே ஐ அம் a performer, நான் வந்து செம்மையா டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் எப்ப உணர்ந்தீங்க? சின்ன வயசுல உணர்ந்ததே இல்லைங்க இப்போ வரைக்கும். ஆக்சுவலி நான் வடிவேல் சார் முன்னாடி ஆட போறேன்னு சொன்னப்போ கூட நான் என்ன பண்றேன் எப்படி பண்றேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அப்போ வந்து அவ்வளோ மென்டல் மெச்சூரிட்டியும் கிடையாது. என்ன பண்ண சொல்றாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க, நான் ஆடுறேன், அப்படிதான் பண்ணேன் அந்த பர்ஃபார்மன்ஸ். பட் அவர் ஆப்போசிட்ல வந்து அவர் அதை என்ஜாய் பண்றாரு அப்படின்னு நான் பார்த்தப்போ, ஓ பரவாயில்லையே நம்ம பண்றது பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி அப்போ கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ஓகே, ஒரு டான்ஸரா இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் எனி டான்சர்ஸ், ஆக்டர்ஸ் அந்த மாதிரி? ஆக்சுவலி ரியாலிட்டி ஷோஸ் பண்ணும்போது ஜட்ஜஸாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்டேருந்து வந்து நிறையா காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ யூஆர் அ கிரேட் டான்ஸர், உங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அண்ட் உங்கள் கூட ஆடுற பார்ட்னருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சப்போர்ட்டிவாக ஆடுறீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி எனக்கு வேறு எதுவும் ஞாபகம் இல்லை பெருசா. ஓகே, இப்போ ஒரு டான்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்டிங்கை பொறுத்த வரைக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா, கூட இருக்கவங்களோட சேர்த்து நம்ம ரியாக்டும் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணணும், ஓவர் ஷேடோ பண்ணக்கூடாது, அப்படின்னா தனியாக தெரியணும்லாம் நினைக்கக்கூடாது அப்படிமா. டான்ஸை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கும்? டான்ஸ்லேயும் அதே தான். ஓகே, இப்போ வந்துட்டு 2 பேராக ஆடுறோம், ஒரு பேராக ஆடுறோம் அப்படின்னா நம்ம கூட ஆடுறவங்களோட ஸ்டைல் என்ன, அவங்க எந்த டெம்போவில் ஆடுறாங்க, அதை மனசில் வச்சு தான் நம்ம ஆடணும். ஒருவேளை நம்ம அதிகமாக ஆடும்போது அவங்க கம்மியாக தெரியறதை தாண்டி ஆஸ் ஒரு பேராக அந்த ஹோலாகவே அது ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாமல் ஆயிரும். இப்போ அவங்க இவ்வளோ தான் இந்த ரேஞ்சில் தான் ஆடுவாங்கன்னா நம்மளும் அந்த ரேஞ்சில் தான் ஆடணும். நம்ம கூட இருக்கிறவங்களும் எப்படி லிஃப்ட் பண்ணி காட்டணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அப்போதான் அந்த பெர்ஃபார்மன்ஸாகவே அது நல்லா இருக்கும். உங்களோட ஃபேவரட் கோ டான்சர்னா யார்? எனக்கு இவங்க கூட ஆடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் நிறைய பேர் கூட ஆடினது இல்லையே. இல்லை, நிறைய பேர் கூட நீங்கள் ஆடி இருக்கீங்களே, மேபி ஒரு டஃப்பாக இருந்தது அப்படின்னு எதாவது இருக்கா? இவங்களோட எனர்ஜியை மேட்ச் பண்ணி ஆடுறது எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு அப்படின்னு. நான் கொஞ்சம் கற்றுப்பேன் சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஸோ அதனால பெருசாக கஷ்டமாக இருந்ததில்லை. ஓகே, இப்போது ஒரு யங் ஏஜ்லேயே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது எனக்கு உங்களோட இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போய் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த காலகட்டத்தில் ஒரு குரலை வந்து திருக்குறளை வந்துட்டு அந்த பயோவில் வச்சிருக்கவே மாட்டாங்க. பட் நீங்கள் வச்சிருக்கீங்க. அந்த குரல் சொல்ல முடியுமா என்ன குரல்னு? அந்த குரல் வந்து பார்த்து தான் சொல்ல தெரியும். ஒரு பில்டப் கொடுத்ததுக்கு ஒர்த்தாவே இல்லையே. இருங்க நானே அதை படிங்க. கொக்குக்கும் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் கொத்தொக்க சீர்த்த இடத்து. இதுக்கு ஆக்சுவலா மீனிங் தெரியுமா? தெரியும். நீங்க வேணா கூகுள் பண்ணி பாத்துருக்கீங்க. இல்லங்க நான் பார்க்கலங்க. என்னோட பயோ பார்த்து நீங்க கூகுள் என்னன்னா ஐ மீன் வாய்ப்புக்காக, ஐ மீன் ஒரு தக்க சமயத்துக்காக வெயிட் பண்ற ஒரு ஆளா இருக்கணும். இது வந்து அப்படி கிடையாது. ஸோ எல்லாருக்குமான ஒரு டைம் இருக்கு. ஸோ அந்த டைம் கண்டிப்பா வரும். அந்த டைம் வரும்போது அதை கரெக்டா நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதுதான் அதோட மீனிங். உன்னோட டைம் வரும்னு வர எல்லா டைம் போற டைம்ல பார்த்துட்டே இருந்தேன்னா இல்லை, அதுக்கான முயற்சியும் நீ எடுக்கணும். ஓகே, எல்லாருமே அந்த பயோ ஏதாவது அப்டேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம அப்டேட் பண்ணிருப்போம். இன்னைக்கு இதை போடுவோம், இன்னைக்கு இதை நம்ம வைப்போம் இனிமே அப்படின்னு. இதை எந்த சுச்சுவேஷன்ல நீங்க வச்சீங்க இந்த திருக்குறளை? 2025ங்க. இப்போதான் வச்சீங்களா? இந்த வருஷம் தான் வச்சீங்களா? போட்டு அடின்னு அடிச்சிருச்சு. ஸோ வரட்டுண்டி, நம்ம டைம் வருமுடி 2026 அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையில வச்சேன். ஏன் 2025 அப்படி என்ன கொடுத்துருச்சு உங்களுக்கு? இல்லைங்க, இந்த வருஷம் நிறைய அடி வாங்கியாச்சு. அடி வாங்கிட்டீங்க, ப்ரொஃபஷனல் பர்சனல் எல்லாத்துலயும் வாங்கியாச்சு. ஓகே, இப்போ இதுல இருந்து எப்படி ரவீனா வந்துட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு என்ன பிளான் வச்சிருக்காங்க? லைக் அடி வாங்கினதுலேருந்து இனிமே நான் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப வரப்போறேன் அப்படின்றதுக்கு நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? முதல்ல ஒர்க் அவுட் பண்ணணும் டெய்லி. அதாவது ஒர்க் அவுட் ஆஸ் நான் வந்து ஒல்லி ஆகிறதுக்கு அப்படி இல்லை, ஃபிசிக்கலி நம்ம ஃபிட்டாக இருக்கிறதுக்கு, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும். இப்போ மந்தமாக என் வீட்டில் நான் இருந்தேன்னா படுத்து தூங்கினே இருப்பேன், இல்லை பெட்டில் படுத்து ஃபோன் ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி இல்லாமல் ப்ரொடக்டிவாக இருக்கணும். அண்ட் ஒரு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நம்ம புதுசாக ட்ரை பண்ணாதான் நமக்கு புதுசாக எதாவது நடக்குமா. ஸோ மோனோட்டோனஸாக வந்து ஒரே விஷயமா பண்ணிட்டு இருந்தேன்னா நமக்கு புதுசாக எதுவுமே நடக்காது. ஸோ புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு 2026 தான் வரணும்னு இல்லை, 2025லேயே பண்ணலாம். பட் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, எனக்கு உங்களை நினச்சி நீங்களே ரொம்ப பெருமையாக நீங்கள் நினச்சிருக்கீங்க? இல்லை, எனக்கு என்னென்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ஒரு சைல்டு ஆக்டராக இருக்கிறீங்க, அப்புறம் டான்ஸராக ரியாலிட்டி ஷோஸில் போகிறீங்க, திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் பிக் பாஸ்லேயும் இருந்திருக்கீங்க, சீரியலில் நடிச்சிருக்கீங்க, படங்களில் நடிச்சிருக்கீங்க, அந்த படத்தில் பெரிய சூப்பர் ஸ்டாரான விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்க. சரி, இன்னொரு லாங்குவேஜில் போய் படமும் பண்ணிட்டீங்க, ஆல்பம் சாங் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நிறைய விஷயத்த ஒரு கம்மியான ஏஜ்லேயே நீங்கள் கவர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய விஷயம்.
அது உங்களுக்கு அது பெருமையா இருக்காது அந்த ஒரு விஷயம்? இல்லை, நான் வந்து இதை பெருமையாக பார்க்கல. ஏன்னா வந்து எனக்கு இன்னும் ஆசை இருக்குது. எனக்கு வந்து எப்படின்னா, நான் என்னோட சின்ன வயசுலேயே இதெல்லாம் நடந்துருச்சு. ஸோ எனக்கு இது வந்து பெருசாக அதை நான் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கோ அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அறிவோ எனக்கு அப்போ இல்லை. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் வயசே ஆயிருக்கு. இப்போ தான் ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த புரிதலே எனக்கு வருது. எனக்கு என்னென்னா, என்னோட லைஃப்பில் வந்து நான் இன்னும் ஆக்டிங் வைஸாக சரி, எனக்கு வந்து ஹீரோயின் ஆகணும்லாம் ஆசை கிடையாது. எனக்கு ஒரு கேரக்டரில் நடித்தா கூட அந்த கேரக்டர் அங்கே நின்று பேசணும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இப்போ நல்லா நடிச்சிருக்காப்பா, இப்போ நான் ஆடுறதை பார்த்து இந்த பொண்ணு என்ன பண்ணாலும் நல்லா ஆடுதுப்பான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இவ நல்லா நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பேசணும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்காக நான் வந்து இன்னும் நம்ம ஒன்றுமே பண்ணல, இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா உங்களோட கரியரில் பின்னாடி நீங்கள் நடிச்சு முடிச்சதோ இல்லை ஒர்க் பண்ணி முடிச்சதை இப்போ பார்த்து ரொம்ப ஆச்சரியம், இதெல்லாம் நான் தான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம்? நான் எதை பார்த்தாலும் அப்படிதான் நினைப்பேன், நானும் இது எப்படி பண்ணியிருக்கேனா அப்படின்னு நினைச்சிருக்கேன். ரொம்ப கிஃப்டடாக நினைப்பீங்களே, ஜில்லா புலியிலலாம் நீங்கள் நினைப்பீங்களா? கண்டிப்பாக ரொம்ப நான் லைஃப்லேயே வந்து நான் ரொம்ப லக்கி, நான் ரொம்ப பிளெஸ்டு அப்படிலாம் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போது எனக்கு வந்து நிறைய பேர் ஆசைப்படுறதுலாம் நான் சின்ன வயசுலேயே பண்ணிட்டேன். நான் நிறைய பேர் இப்போ படத்தில் நடிக்கணும், இப்போ வந்து பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கணும், நான் சின்ன வயசுலேயே பண்ணிட்டேன்டா இதெல்லாம். ஆனால் அது நிறைய பேர் கிடைக்காதே, பரவாயில்லையே, நம்ம எவ்வளோ லக்கி இல்லை, நம்ம அதுக்குலாம் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், வாழ்க்கை ஃபுல்லாக இதுக்கு வந்து நன்றி கடனோடு இருக்கணும், அந்த மாதிரிலாம் நினச்சிருக்கேன். ஓகே, இப்போது நீங்கள் ஃப்யூச்சரில் இதான் என்னோட மோட்டோ, சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எதில் இதான் என்னோட மோட்டோவாக இருக்குது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இதான் என் மோட்டோனா என்னங்க? மோட்டோனா உங்களோட ஒரு நோக்கம். ஒரு ஃப்ராங்கா கேக்குறீங்க பாத்தீங்களா, மோட்டோனா என்ன அப்படின்ட்டு. இதான் என்னோட நோக்கம், என்னோட இது அதுதான் அப்படின்ட்டு இதை நோக்கி தான் போறேன் அப்படின்னா அதுதான் எனக்கு வந்து நல்ல ஒரு கேரக்டர், நல்ல பெர்ஃபார்ம் பண்ற ஒரு கேரக்டர்ல நான் நடிக்கணும். அந்த கேரக்டர் பத்தி பேசப்படணும். இந்த கேரக்டர் இவன் நடிச்சா அது நின்று பேசி இத்தனை வருஷம் ஆயும் அந்த கேரக்டர்ல இவன் நடிச்சான்றது ஞாபகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல நடிக்கும். இத்தனை வருஷத்துக்கு நிறைய டெசிஷன்லாம் நீங்க எடுத்திருப்பீங்க. இதுவரை நீங்க தான் டெசிஷன் எடுக்கிறீங்களா இல்ல வீட்ல சொல்றது? நான் எடுக்கிறதெல்லாம் வந்து அடி வாங்குற மாதிரி டெசிஷன்ஸ் தான். ஸோ நான் தான் மோஸ்ட்லி எடுப்பேன். ஸோ சஜஷன்ஸ் நான் மட்டும் அவங்க கேட்பேன். அதையும் மீறி அவங்க சொல்றதை கேட்காம நான் எதா பண்ணா கன்ஃபார்ம் அடிதான். அடி வாங்கி அடினா அவங்க அடிக்கிறது இல்ல, வாழ்க்கையே போட்டு அடிக்கிறது. அது மாதிரி எடுத்து நான் இந்த டெசிஷன் எடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க ரெக்ரெட் பண்ற ஒரு டெசிஷன்? இல்ல, நான் எதுவுமே ரெக்ரெட் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தானே இருக்கேன். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒருவேளை நான் இது பண்ணாம இருந்திருந்தா இது நடக்காம இருந்திருக்கும். ஆனா நான் எப்ப கத்திருந்திருப்பேன், இப்படி பண்ணி அது ஒரு தப்பு நடந்ததுனால தானே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே அதை தப்பு பண்ண மாட்டேன்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் அதே தப்பு பண்ணுவேன். திரும்ப பண்ணுவீங்க? இல்ல, இது வந்துட்டு எவ்வளவு அடிபட்டாலும் திருந்தா இல்ல, சம்டைம்ஸ் ஒரு மிஸ்டேக் ரிப்பீட் ஆகும். ஆனா புரிஞ்சுப்பேன், ஓகே இது இப்படி நடந்தா இப்படி நடக்கும்ன்றத நான் கத்திருந்திருக்கேன். ஸோ நான் எதையும் ரிக்ரெட் பண்ணல, எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆக்டர்ஸ் நிறைய கூட நடிச்சிருக்கீங்க, எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது நீங்க மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது இந்த டைம்ல வேற என்னோட சைல்ட்ஹுட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். நான் ஸ்கூலுக்குலாம் பெருசா போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாண்டது இல்ல. என்னென்னமோ ஸ்கூல் லீவ் போட்டு ஷூட்டிங்ல தான் இருப்பேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்ததை விட ஷூட்ல நடிச்ச டைம் தான் நிறைய. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் சின்ன வயசுலயே நிறைய சீரியல்லாம் நடிச்சிருக்கேன். குழந்தையா இருக்கும்போது. ஸோ அப்போலேருந்து நான் வந்து ஸ்கூல், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ், இந்த எந்த லைஃப்மே நான் வந்து பெருசாக பார்த்தது இல்லை. நான் வந்து ஷூட்டிங் லைஃப் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு நிறைய இருந்திருக்கு. மேபி சைல்ட்ஹுட் மிஸ் பண்ணுறேன். இது உங்களோட ஃபேமிலி சைடு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்னு? நான் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அதுக்குன்னு கை குழந்தையா இருக்கும்போது எப்படி சொல்லியிருப்பீங்க நீங்க? 3 வயசுல இருந்து நடிச்சிட்டேன். ஓகே ஓகே. கை குழந்தையா இருக்கும்போது இல்லை, 3 வயசுல வந்து நான் டிவி பார்த்துட்டு அம்மா டிவிக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் போல. அப்புறம் எங்க அம்மா வந்து எனக்காக வந்து இந்த சான்ஸ் தேடி சினிமா ஆஃபீஸ்லாம் போய் அந்த மாதிரி போய் அப்படி வந்தது தான். ஓகே, இப்போ ஒரு ஏஜ் குரூப் இருக்கு நமக்கு வந்துட்டு ஒரு 25 வயசுக்கு மேலே தான் ஓரளவுக்கு, 25 வயசு இல்லை, நீங்கள் 50 வயசானாலும் இன்னும் மெச்சூர் ஆகிட்டு தான் போயிட்டு இருப்பீங்க இல்லையா? நம்ம மெச்சூர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரவே வராது. நம்ம அப்புறம் யோசிப்போம், என்னடா அந்த டைமில் இவ்வளோ இது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம்ல. அப்படிங்கும்போது ஒரு அளவுக்கு மேலே தான் நமக்கே தெரியும் இதெல்லாம் பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது. பட் உங்களுக்கு என்ன இப்போ ஒரு 22 ஏஜ் ஆகுது அப்படிங்கும்போது இந்த வயசுக்குள்ளே சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அப்படிங்கும்போது அந்த டைம்லலாம் ஒரு கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்கன்னே தெரியாது. அதெல்லாம் வந்து அதை எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க, ரிட்டன் எப்படி அதுலேருந்து வெளியே வருவீங்க? அந்த டைம்லலாம் உங்கள் கூட யார் இருப்பா, இல்லை உங்களுக்கே ரவீனா எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டின்றது வந்து வயசுனால வராது, எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் வரும். நம்ம லைஃப்பில் எவ்வளோ பட்டிருக்கோமோ, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெச்சூர் ஆகும்.
ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இப்போன்னு இல்லை, நான் லாக்டவுன் அந்த டைமில் தான் சோஷியல் மீடியாவில் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க ஆரம்பித்தேன். ஏன்னா ரொம்ப வெட்டியாக இருக்கும், படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எதாவது பண்ணுவோன்னு சொல்லி டான்ஸ் பண்ணி போட ஆரம்பித்த டைம்லேருந்து நம்ம என்ன பண்ணாலுமே வந்து கெட்டதாக சொல்கிறதுக்கான ஆளுங்க இருப்பாங்க. அந்த வீடியோ எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக சொல்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளை பாராட்டுறதுக்கும் ஆள் இருப்பாங்க. ஸோ நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது. எதை எடுத்துக்கணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம நல்லதை பார்த்தா நமக்கு நல்லதே தான் நினைக்க போகிறோம், அதில் இருக்கிற கெட்டதை பார்த்தா நம்ம ஃபீல் பண்ணி உட்கார போகிறோம். ஸோ இந்த டைமில் இது எனக்கு புரிய வச்சது என் அம்மா தான். ஸோ அவங்க எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். ஸோ என்னை வந்து இப்படி சொல்கிறாங்கம்மா திட்டுறாங்கம்மான்னு நான் ஃபீல் பண்ணும்போது அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், நீ உனக்கு பிடிச்சதை பண்ணுன்னு என்னை மோட்டிவேட் பண்ணதே என்னோட அம்மா தான். ஸோ அவங்க மட்டும் இல்லைன்னா நானும் மேபி ரொம்ப டிப்ரெஸ்டாகி இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அழுதுட்டு இருந்திருப்பேனோ என்னமோ. பட் இப்போ எனக்கு பழகிருச்சு, என்ன சொன்னாலும் திட்டுதுடா போகிறீங்க, பரவாயில்லடா திட்டுங்க அப்படி இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக சைல்டு ஆர்டிஸ்ட் ஸ்டார் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. எஸ்டிஆர் சாராக இருக்கட்டும், நிறைய ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. அது விதிவிலக்குன்னா எஸ்டிஆர் சார் மட்டும்தான். பட் ஆக்ட்ரஸ் நிறைய பேர் அந்த ஒரு சைல்டு ஆக்ட்ரஸாக நடிச்சுட்டு அவங்க ஒரு அடல்ட்டாக வந்து நடிக்கும் போது டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நாங்கள் சின்ன குழந்தையாக தானே அவங்கள பார்த்துட்டே இருக்கோம், பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்மளை டக்குன்னு உங்களை ஒரு அடல்ட் ஆக்ட்ரஸாக அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கிறதையோ இல்லை அந்த மாதிரியான விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அப்படி எதுவும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. ஓகே, இதுவரை அந்த மாதிரி எதுவும் ஐ மீன் ஒரு கமெண்ட்ஸோ இல்லை நீங்கள் போன இடத்துலையோ ஐ மீன் நீங்கள் ஏதாவது ஒரு மூவி சான்சஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணி மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கா உங்களுக்கு? இல்லை, லைக் குழந்தையா பார்த்தோம் அதனால அடல்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படி எதுவும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. ஏன்னா நான் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நிறைய பண்ணியிருக்கேன். மௌனராகம் ஃபஸ்ட்டு சீரியல் லீடாக பண்ணும்போது என்னை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட்டும் அதுதான். என் லைஃப்பில் பெஸ்ட்டு எனக்கு நல்லதாக அமைஞ்ச ஒரு ப்ராஜெக்ட். பெரிய ரீச் கொடுத்துச்சுல்ல? ஆமாம், கண்டிப்பாக அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. என்னை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். கண்டிப்பா. அடுத்து அப்கமிங் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம்? வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அது கண்டிப்பா அப்டேட் கொடுப்பேன். ஒரு வெப் சீரிஸ், மூவிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, மூவிஸும் இருக்குல்ல? ஓகே, ஹோப் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். அந்த ரேட்டிங் மட்டும் போட்றாதீங்க. போடுவேன். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.